ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். முந்தைய பதிவில் பரசுராமர் இந்த உலகம் பார்க்கறதுக்கு உண்மை அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுப்பதற்கு என்ன காரணம், அது உண்மைன்னு நம்பும் விதமாட்டுத்தானே இருக்கு, அதை மறுக்கிறதுக்கு முடியலையே, அந்த காட்சி போய் அப்படிங்கிறத என்னால் ஏற்றுக்கிறதுக்கு முடியாமல் இருக்கே. இப்போ எனக்கு மட்டும்னு இல்லை, கோடான கோடி ஜனங்கள் அதையே தானே நம்பின்னு இருக்கிறாங்க. இந்த உலகம் உண்மைன்னு தானே நம்பின்னு இருக்கிறா. அப்போ நாங்கள் இதை நான் எப்படி போக்கிக்கிறது? இது உண்மைன்னு தானே நம்ப தோன்றுறது. அப்போ எனக்கு இந்த மதிமயக்கம் எப்படி வந்தது, என்னத்தினால நான் இந்த உலகம் உண்மைன்னு நான் நம்ப தோன்றது அப்படின்னு கேள்விகளை கேட்குறான். அப்போ தத்தாத்திரேயர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு வஸ்து அங்கே இருக்கிற ஒரே வஸ்து, ஆனால் அதை அறியாமையினால் நான் என்ன நினைக்கிறேன், அதை வேற ஒன்னாட்டு பாவனை பண்ணிக்கிறேன். அப்போ இந்த உலகம் என்ன நினைக்கிறது, அறியாமையினால் இந்த உலகமும் ஒன்று வேற ஒன்னாட்டு பாவனை பண்ணி இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை நமக்கு முன்னாடி கொண்டு மனம் மயக்கத்துக்கு ஆளாக்கிடுறது. அப்போது ஒருத்தர் எப்படி பாவனை பண்ணுறாங்களோ அதே அவங்களுடைய பாவனைக்கு தகுந்த மாதிரி தான் இந்த உலகமும் காட்சியளிக்கிறது அப்படின்னு சொல்கிறார். இப்படி இந்த பாவனையினால் இந்த உலகம் காட்சி அளிக்கிறதுனால இந்த விஷயங்கள் தெரிந்த ஞானி என்ன பண்ணிடுறான், இந்த உலகத்தை தங்களுடைய பிராரப்த கர்மாவினுடைய படி சந்தோஷத்தில் அனுபவிக்கும் போது அதிலிடத்துல மதிமயங்கிறது இல்லை. அப்போ என்ன நினச்சிக்கிறார், அதில் ஈஸ்வர பாவனையில் எடுத்துக்கிறார். இப்போ ஒரு துயரம்னு வந்ததுன்னு உண்டுமானால் அந்த உலகத்தை போக்கை நினைத்து வருத்தம் அடையாமல், அப்போ அதை எப்படி எடுத்துக்கிறார், மித்யா, இது எல்லாமே வருவதும் போவதுமாட்டு இருக்கிற காட்சிகள், இது உண்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறார். ஏன் சந்தோஷத்துக்கு ஈஸ்வரனாட்டும் துக்கத்தை மித்யாவாட்டும் எடுத்துக்க முடியறதுன்னா, இங்கே தேகம் எடுத்திருக்கிறதுங்கிறது சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு. அப்போ அந்த சுகம், விஷய சுகம்ங்கிறது வேற எதுலேயுமேயே இல்லை, தன்னை அறிஞ்சிக்கிறதுல தன்மயமாகி நிற்கிறதுல தான் அந்த சுகம். அப்போ அந்த சுகத்துக்கு காரணமான ஒரு விஷயம், வெளியிலேருந்து ஒரு விஷயங்கள் நடைபெற்று அது மனதுக்கு ஒரு ஹிதத்தை கொடுக்கும்படியாட்டு இருக்கிறதுன்னு உண்டுமானால் அதை ஈஸ்வர பாவனையோடு ஏற்றுக்கொள்கிறார்கள். துக்கம்னு வந்ததுன்னு உண்டுமானால் இது வேண்டாம் அப்படின்னு அவர் ஒதுக்கிறது இல்லை. அப்போ அது மித்யா, இது போலி, இதில் நாம் மதிமயங்குவதற்கு ஒன்றுமே இல்லை, இது உண்மை இல்லை, வாஸ்தவத்துக்கு இங்கே ஒன்று அப்படி இல்லவே இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு நிஜத்தில் உணர்ந்து அந்த நிஜத்திலவையே அவங்க ஒன்றி இருக்கிறாங்க. இது உனக்கு இன்னமும் புரியலைன்னா, இந்த பாவனைக்கு மட்டுமே தான் இந்த உலகம் பார்ப்பவர்களுக்கு பொருந்தக்கூடியது. அதாவது இந்த உலகம் யார் என்ன பாவனையில் பார்க்குறாங்களோ அந்த பாவனையில் தான் இந்த உலகம் தெரிகிறது. ஒருத்தனுக்கு காலம்பரை எழுந்திருந்த உடனே நியூஸ் பேப்பரை படித்து அதில் யார் யார் என்னென்ன பண்ணினா, யாருக்கும் யாருக்கும் சண்டை, யாருக்கும் யாருக்கும் பிரச்சனை, எந்த குடும்பம் பிரிஞ்சுது, இந்த மாதிரியான தகவல்களை எல்லாம் நியூஸ் பேப்பரில் கொட்டி கிடக்குது. இப்போ இதை படித்தா தான் எனக்கு திருப்தின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்க இந்த மாதிரியாட்டே இருக்கிறதுனால இந்த உலகம் அவங்களுக்கு எப்படி தெரியும், எங்கே பார்த்தாலுமே ப்ராப்ளம்ஸ் இருக்கிற மாதிரியே தான் தெரியும். இப்படி இந்த உலகம் எங்கே பார்த்தாலுமே ப்ராப்ளம்ஸ் இருக்கிற மாதிரியே இவருக்கு தெரியறதுனால இவருடைய லைஃப்பில் பாருங்கள் மேக்சிமம் ப்ராப்ளம்ஸ் ஆட்டே தான் இருக்கும். அப்போ இதை எப்படி எடுத்துக்கலான்னா, இப்போ நான் என்னுடைய தாட் ஒன்று ஒரு எண்ணம் இங்கேருந்து வெளியில் ஏறுறது, அது ஒரு பபுள் வச்சுக்குவோம். இந்த எண்ணம் ஒரு பபுளாட்டு வெளியில் வருது. இப்படியே என்னுடைய எந்தெந்த மாதிரியான எண்ணங்களோ அந்தந்த மாதிரியான எண்ணங்களுக்கு உண்டான பபுள்.
இப்போ என்னுடைய எண்ணங்களுடைய பபிளுக்கு உள்ள நான் உட்காந்துடுறேன். என்னை சுற்றி அந்த ஒரு பபிள் என்னை சுற்றி வந்து ரவுண்டப் பண்ணிக்கிடுது. இது நெகட்டிவாட்டு இருந்தாலும் சரிதான், பாசிட்டிவாட்டு இருந்தாலும் சரிதான். இப்படியான இந்த பபிள்ஸ் சேர்ந்து 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 ஒரு பெரிய ஒரு நீர்க்குமிழி மாதிரி ஒரு பலூன் வச்சுக்குவோமே. அப்போ அந்த பலூனுக்கு உள்ள சௌகரியமாக போய் உக்காந்துக்கிற மாதிரி ஆயிடுது. இப்படி உக்காந்துக்கிறது என்ன ஆகுதுன்னா, என்னை சுற்றி என்னது இருக்கோ இருக்கிறதான் நான் வந்து ஃபீல் பண்ண முடியும் இல்லையா? அப்போ என்னை சுற்றி என்ன தாட்ஸ் என்னை சுற்றி நான் வந்து பேக்கப் பண்ணி வச்சுருக்கிறேங்கிறது என் கையில் தான் இருக்குது. இப்போ நான் நல்ல விஷயங்களை என்னை சுற்றி நான் வச்சுருக்கிறேன்னா, நல்ல விஷயங்களில் சேகரித்து நல்ல விஷயங்கள் நிறைந்த அந்த ஒரு பலூனுக்குள்ளே நான் உட்காந்துருக்கிறேன்னா, அல்லது தேவையே இல்லாத உலக விஷயங்களுக்குள்ளே மூழ்கி போய் அந்த விஷயங்களையே பற்றி பேசி அந்த விஷயங்களுக்குள்ளே நான் உட்காந்துருக்கிறேன்னா, அப்படிங்கிறது வந்து என் கையில் தான் இருக்குது. அப்போ நல்ல விஷயங்கள் அப்படிங்கும்போது அது வந்து ஹிதத்தை தரக்கூடியதாட்டு இருக்கும். அப்போ இந்த உலகாயுதன விஷயங்கள் என்ன பண்ணோம், போட்டி பொறாமை கர்வம்ங்கக்கூடியதுலையும் கொண்டு போய் பொய் அப்படிங்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்குள்ளேயும் கொண்டு போய் நம்மளை சிக்க வச்சுடுறது, துக்கத்தை மட்டுமே தான் கொடுக்கறது. அப்போ இங்கே நான் என்ன இது பண்ணிக்கிறேனோ, என்ன எண்ணங்கள் எனக்குள்ளேருந்து வருதோ அந்த எண்ணங்களுக்கு உண்டான விஷயங்களவையே தான் நான் இந்த உலகத்தில் பார்க்குறேன். இதை தவிர எனக்கு வந்து எனக்கு அந்நியமாட்டு என்னுடைய எண்ணங்களுக்கு அந்நியமாட்டு இங்கே எதுவுமே இல்லைங்கிறது தான் உண்மை. அது எப்படி நான் வந்து ஏற்றுக்க முடியும் அப்படின்னா, நாம் அந்த ஒரு விஷயத்துக்கு இது எனக்குள்ள இப்படி ஒன்று வருதுன்னா இதுக்கு என்ன காரணங்கிறத நீங்கள் ரொம்ப யோசித்து பார்த்தீங்கன்னா இதனுடைய மூல விதை உங்களுக்குள்ளவையே தான் இருக்கும். அப்போ இங்கே இதை வச்சு தான் என்ன சொன்னாங்கன்னா, தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு சொன்னாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க? இங்கே நான் தான் விதைக்கிறேன், ஆனால் அது என்னுடைய எண்ணங்களினுடைய தீவிரத்தை பொறுத்து அது பலனை உடனே கொடுக்கும் அல்லது கொஞ்சம் தள்ளி கொடுக்கும். அது பாசிட்டிவோ நெகட்டிவோ எதுவாட்டி இருந்ததுனாலும் தாட்ஸுக்கு உண்டான பலன் நமக்கு வந்தே தான் தீரும். அப்போ இதனால தான் என்ன சொல்கிறாங்க, எண்ணங்களை கவனின்னு சொன்னாங்க, வேற எதுக்கும் சொல்லலை. அப்போ எண்ணங்களை நாம் முறைப்படுத்துறதுக்கு தான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரியான யோக மார்க்கங்கள். அப்போ இந்த எண்ணங்களை நாம் வந்து முறைப்படுத்தினதுக்கு அப்புறமா இந்த ஞான மார்க்கத்துக்கு வந்து தான் தீரணும். அப்போமா நான் உட்காந்துருந்து யோக மார்க்கத்துக்குள்ளவையே எனக்கு இது சௌகரியமாட்டு இருக்குன்னு உண்டுமானால், எந்த அளவில் எனக்கு உள்ள மனம்ங்கிற ஒன்று இருக்குது, தாட்ஸ்னு ஒன்று நான் வச்சுருக்கிறேன், இதை நான் விசாரம் பண்ணி கொண்டு இருக்கிறேன்கூடிய எண்ணம் இருக்கிறது வரைக்கும் எனக்கு ஆத்மானுபூதி உண்டாகாது. அப்போ என்ன சொல்கிறார் தத்தாத்ரேயர்? விசாரமும் அடங்கணும் தான் சொல்கிறார். அப்போ நாம் அது அடங்கணும்னு உண்டுமானால் அது மயமாட்டே நாம் மாறினா தானே ஆகும். அப்போது இந்த உலக காட்சிகள் எல்லாமே என்னுடைய பாவனைக்குள்ள தான் இருக்குது. அப்போ உனக்கு இது புரிஞ்சுக்கிறதுக்கு முடியலைன்னு உண்டுமானா நான் உனக்கு அது ஒரு கதை மூலமாட்டு நான் அந்த பாவனையினாலவே இந்த உலகம் விளங்குறதுங்கிறதுக்கு நான் உனக்கு ஒரு கதை மூலமாட்டு நான் உனக்கு விளக்கி தரேன் அப்படின்னு சொல்லி தத்தாத்ரேயர் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். வங்க தேசங்கக்கூடிய ஒரு நாட்டில் சுந்தராபுரி அப்படிங்கக்கூடிய ஒரு பட்டணம். இந்த பட்டணத்தில் சுஷேனன் அப்படின்னு ஒரு அரசன் ஆட்சி புரிந்து வந்தான். இந்த அரசன் ரொம்ப புத்திசாலியாட்டு இருக்கிறான். ராஜ தர்மங்கள் முறைப்படி அங்கே வந்து நடைபெற்று வருகிறது. இந்த அரசருக்கு ஒரே தம்பி, மகாசேனன் அப்படின்னு பேர். தர்மத்தை முன்னிறுத்தி பண்ணுறதுனால மக்கள் எல்லாருமே இவனுடைய ராஜ்யத்தில் சுகபோகிகளாட்டு வாழ்ந்தார்கள். அதாவது மக்களுக்கு எந்த விதமான குறையுமே இல்லாமல் அரசாட்சி புரிந்து வந்தான். இப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு நாள் தன்னுடைய தம்பியினுடைய விருப்பத்திற்கு இணங்க அவனுக்கு என்ன தோணித்து, அஸ்வமேத யாகம் செய்யணும் அப்படின்னு தோணித்து. யாருக்கு? மகாசேனன் அப்படிங்கிறவனுக்கு. அப்போ இந்த தன்னுடைய தம்பிக்கு இந்த ஒரு எண்ணம் வந்ததுங்கிறதுனால இவனும் அஸ்வமேத யாகம் செய்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணினான்.
இப்போ இந்த நாட்டில் அஸ்வமேத யாகம் நடைபெறுகிறது அப்படிங்கிறத நாட்டு மக்களும் மற்ற அரசர்களும் அறிந்து கொள்ளணும். அப்படிங்கிறதுனால அந்த யாகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு குதிரையை நாடு முழுவதும் சுற்றி வர அனுப்பி வைத்தான் இந்த சுஷேனர். இதுதான் மனம்ங்கிறது. இந்த இடத்துல மனம்ங்கிறது என்ன செய்யறது? இப்போ அஸ்வமேத யாகம் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரியான அஸ்வமேத யாகம் நான் இப்போ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தானே ஒரு சுய பிரச்சாரம் தேவையா இங்கே? இல்லையா? சுய விளம்பரம் பண்ணின மாதிரி இங்கே அஸ்வமேத யாகத்துக்கு பயன்படக்கூடிய அந்த ஒரு குதிரையை எல்லா மக்களும், எல்லா பக்கத்தில் உள்ள எல்லா ராஜ்யத்தில் உள்ள தேச ராஜாக்களும் அறிய வேண்டும்ங்கிறதுக்காக வேண்டி எல்லா இடத்துக்கும் அனுப்பி வைக்க வேண்டும்ங்கிறது அவசியம் என்ன? அப்புறமா இந்த குதிரையை எங்கே போகிற இடத்துல யார் இந்த குதிரையை கட்டி போடுறாங்களோ, குதிரையை அடக்குறாங்களோ அந்த ராஜ்யத்தோட சண்டை போடுறது, சண்டை போட்டு அந்த ராஜ்யத்தை தன்னோட சேர்த்துக்கிறது. அப்போ இதெல்லாம் மனம் எவ்வளவு விஷயங்களுக்கு உள்ளே போயின்னு இருக்குங்கிற. ஏன்னா இது ஒரு கர்மா தான். அஸ்வமேத யாகம் பண்ணணும், அது ஏதோ உலக நன்மைக்காக வேண்டி பண்ணுறாருன்னே வச்சுக்குவோம், மக்களினுடைய நலனுக்காக வேண்டியே பண்ணுறாருன்னு எடுத்துக்குவோம். ஆனால் இது எப்படி இருந்தாலும் இதனுடைய போக்குகளை கவனித்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த தேரை சொன்ன கதை மாதிரி தான். என்ன? தேரை அலங்காரம் பண்ணி வீதிக்கு கொண்டு வந்து இழுத்து விட்டுட்டு தேர் நிலைக்கு நிற்கணும்னு சொல்லி சுவாமி கிட்டக்க பிரார்த்தனை பண்ணின்னு இருக்கிறது. இந்த மனம் பலவிதமான ஆசைகளோட தேகங்கக்கூடிய ஒரு அலங்காரம் பண்ணி, இல்லையா, தேகம் இங்கக்கூடிய ஒரு ஆண் தேகம் அல்லது பெண் தேகம் ஏதோ ஒரு உடம்பை எடுத்துண்டு அந்த உடம்புக்கு 1008 அலங்காரம் பண்ணி அது நானும் இந்த ஆசைகளை நான் வச்சுருக்கிறேன்னு சொல்லி உலகத்தில் காரியங்களில் ஈடுபட்டு, இல்லையா, ஆசைகளின் நிமித்தமாட்டு காரியங்களில் ஈடுபட்டு அந்த காரியங்களே அதுக்கு துக்கத்தை கொடுக்கும் பொழுது அதுவே வருந்தி, இல்லையா, அப்போது இதைத்தான் சொல்கிறது தேர் இழுத்து தெருவில் விட்ட கதைன்னு சொல்கிறது எதுன்னா, இங்கே மனசை ஆசைகளோடு வச்சு இந்த ஒரு ஆசைகளை அனுபவிக்கிறதுக்காக வேண்டி ஒரு உடம்பை எடுத்துன்னு வந்து அப்புறமா எதுக்காக வேண்டி இந்த உடம்பை எடுத்துன்னு வந்தோமோங்கக்கூடிய விஷயத்தை மறந்து போய் இந்த தேகத்தை காப்பாற்றிக்கணும், அப்புறமா இந்த மனம் போன போக்கெல்லாம் போய் இந்த மனசு எதெல்லாம் ஆசைப்படுறதோ அதெல்லாம் அனுபவிச்சுக்கணுங்கக்கூடிய ஆசைகள்னால திரும்பவும் பிறப்பு இறப்புங்கக்கூடிய ஒரு சக்கரத்துக்குள்ளே சிக்கி சுழண்டு அது எப்படி தத்தளிச்சுன்னு இருக்கிறதோ அதே மாதிரி இங்கே அஸ்வமேத யாகம்னு ஒன்று பண்ணுறேன்னு சொல்லி ஆரம்பித்து அந்த குதிரையை ஊர் அவ்வளவும் சுற்றுறதுக்கு அனுமதி கொடுத்து அதுக்கப்புறமா இந்த குதிரையை யாரும் கட்டி பிடிச்சிடக்கூடாது, ஏன்னா கட்டி வச்சுட்டா அது நமக்கு பெரிய ஒரு அவமானம் ஆகிடும் இல்லையா, தலைகுனிவு வந்துடும் இல்லையா, அதனால் அந்த ராஜ்யத்தோட சண்டை போடணும். அப்போ எவ்வளவு விஷயங்களை மனிதனுடைய மனம் எவ்வளவு போக்குகளை போகிறதுங்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான விஷயங்களை சொல்கிறது. இப்படி இந்த ஒரு குதிரையை நாடு முழுவதும் சுற்றி வர அனுப்பி வைத்தான் சுஷேனன். அதோடு மட்டும் இல்லாமல் அந்த குதிரையோட தன்னுடைய 2 புதல்வர்களை அந்த சேனை பரிவாரங்களோடு அந்த யாக குதிரையை பின்தொடர்ந்து செல்லும்படியாட்டு உத்தரவிட்டான். ஏன் இந்த குதிரைக்கு பின்னாடி போகிறான்னா, இந்த குதிரையை தடுப்பவர்கள் யாராட்டி இருந்தாலும் அவர்களை இந்த இளவரசர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, இவனுடைய சுஷேனனுடைய புதல்வர்கள், இவங்க தன்னுடைய பல பராக்கிரமத்தினால பலத்தை பிரயோகப்படுத்தி அந்த ராஜ்யத்தை அவங்க வீழ்த்தி ஜெயிக்கணும். இதுதான். அப்போ இந்த ஒரு காரணத்தினாலவே இந்த குதிரை எங்கெங்கெல்லாம் போகிற இடமெல்லாம் இதுகள் எல்லாம் பின்னாடியே போயின்னு இருக்கு. ஒரு நாள் இந்த குதிரை ரொம்ப தூரமாக பிரயாணித்து ஒரு வழியாக ஐராவதி நதிக்கரைக்கு சேர்றது. இந்த அரசகுமாரர்களும் இந்த குதிரையினுடைய பின்னாடியே அதே நதி தீரத்துக்கு உட்கார்றா.
அந்த நதி தீரத்தில் தங்கணர் அப்படின்னு ஒரு ராஜரிஷி ஒரு குடில் அமைத்து அங்கே தவம் செய்து வருகிறார். இந்த ரிஷியை கண்டும் காணாதது மாதிரி இந்த இளவரசர்கள் 2 பேரும் அவரை வணங்கவும் இல்லை, அவருக்கு மரியாதை செலுத்தவும் இல்லை. அவங்க போக்கில் அவங்களுடைய பாதையில் அவங்க கவனிக்காமலவே போகிறாங்க, அதாவது உதாசீனப்படுத்திட்டு போகிறாங்க. இப்படி அவங்க கண்டும் காணாததுமா போகிறாங்க அப்படிங்கிறத அந்த தங்கண முனிவருடைய பையன் பார்த்துடுறான். பார்த்த உடனேயே அவனுக்கு பயங்கரமாக கோபம் வந்துடுது. உடனே என்ன பண்ணுறான்னா, அங்கே வந்த அந்த அஸ்வமேத யாகத்திற்கு அவங்க அழைச்சிட்டு வந்தாங்க இல்லையா, அந்த குதிரையை பிடிச்சு கட்டி அந்த அரசகுமாரர்களை பார்த்து இவன் என்ன சொன்னான்னா, உங்களுக்கு இங்கே ஒரு சாது உட்காந்துருக்கிறாரு, இவரை பார்த்து மதிக்க கூட உங்களுக்கு தெரியலையா, அவ்வளவு தூரம் உங்களுக்கு மூடர்களாட்டேவா நீங்கள் இருக்கிறீங்க, இளவரசர்களாட்டி இருக்கிறீங்களே, உங்களுக்கு என்ன அறிவு இருக்குது அப்படின்னு கேட்குறான். உடனே அந்த ராஜகுமாரர்களுக்கு கோபம் வந்துடுச்சு. உடனே என்ன பண்ணாங்க, இந்த முனிபுத்திரனோட சண்டை போட ஆரம்பித்தாங்க. எப்படி வாய் சண்டையில் ஆரம்பித்து கடைசி கை சண்டையாட்டு மாறி கடைசி ஒருத்தருக்கு ஒருத்தர் வில் அம்புகளால் பரஸ்பரம் தாக்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு இங்கே பெரிய சண்டை ஆயிடுச்சு. கடைசி என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த தங்கணர் மகரிஷியினுடைய புதல்வன் என்ன பண்ணுறான்னா, இந்த யாக குதிரையை இழுத்துண்டு நேர அந்த முனிகுமாரர்கள் 2 பேரும் பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுதே நேர அங்கே பக்கத்தில் தெரிகிற கண்டசைலம் அப்படிங்கக்கூடிய ஒரு மலைக்கு உள்ள நுழைஞ்சு காணாமல் போயிட்டான். இப்போ இந்த கதையில் நீங்கள் நல்லா கூர்ந்து கவனித்து பார்த்தா, இந்த தங்கண முனிவர் எதை உத்தேசித்து அந்த இடத்துல தவம் பண்ணிட்டு இருக்கிறாரோ அந்த தவத்துக்கு இடையூறு வரக்கூடிய வகையில் இங்கே காரியங்கள் நடந்துட்டுருக்கு. அதாவது அவர் யோக நிஷ்டையில் உட்காந்துட்டார். அவர் ஏற்கனவேயே அந்த பையன் தன்னுடைய தகப்பனார் இப்படி உட்காந்துருக்கிறார், நீங்கள் கவனிக்கலையானே கேட்டுடுறார். இவங்க 2 பேரும் அதை பார்க்காமலவே போகிறாங்க. ஏன்னா இதை பற்றியான கவலைகள் எதுவுமே யோகிகளுக்கோ ஞானிகளுக்கோ இல்லை. ஆனால் இங்கே தான் அப்படிங்கக்கூடிய அகம்பாவத்தோடு இருக்கக்கூடிய இந்த தங்கண முனிவருடைய பையனுக்கு இங்கே ஒரு சாது இருக்கிறாரே, அவருக்கு உண்டான ஒரு மரியாதையை கூட உங்களுக்கு கொடுக்க தெரியலன்னு சொல்கிறான். அப்போ இதுலேருந்து என்ன தெரியறதுன்னா, தங்கண முனிவர்ங்கிறது தன்னுடைய அப்பா என்பதை காட்டிலும் அவர் ஒரு யோகி, அவருக்கு உரிய மரியாதையை கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு வகையில் இங்கே எல்லா எதிர்பார்ப்புகளோடும் இருக்கிற மாதிரி இருக்குது இல்லையா. அப்போது இப்படியாக இவன் இந்த கண்டசைல மலைக்குள்ள பிரவேசம் பண்ணின உடனேயே இந்த ராஜகுமாரர்கள் 2 பேரும் உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, தங்களுடைய அஸ்திரங்களை பிரயோகம் பண்ணி அந்த மலையை 2ஆக பிளக்குறாங்க. இந்த 2ஆக பிளந்ததுமே அந்த மலையில இருந்து பலவிதமான பல போர் வீரர்கள் அங்கிருந்து வெளியில் வந்து இந்த ராஜகுமாரர்களினுடைய படைகளை வென்று அந்த படைகளையும் ராஜகுமாரர்கள் எல்லாரையும் நாசம் பண்ணி இந்த ராஜகுமாரர்கள் 2 பேரையும் பிடிச்சு கட்டி வச்சு இந்த 2 பேரையும் இழுத்துக்கிட்டு திருப்பியும் அந்த கண்டமலைக்குள்ளே போயிடுறான். இவங்களும் இப்படி காணாமல் போனதுனால இந்த யாக குதிரையையும் அந்த அரச குமாரர்களையும் பின்தொடர்ந்து வந்தாங்க இல்லையா அந்த படை வீரர்கள், அவங்களுக்கு அங்கே இருந்து வேற என்ன பண்ணணும்னே தெரியலை. அதனால் என்ன பண்ணுறாங்க, வெறும் கையோட திருப்பி தன்னுடைய தேசத்துக்கு திரும்பி அரசர் சுஷேணனை பார்த்து இங்கே நடந்த விவரங்களை சொல்லி கொடுக்குறார். சுஷேணனுக்கு அதி ஆச்சரியமாட்டு போயிடுது. உடனே தன்னுடைய தம்பி மகாசேனனை கூப்பிட்டு, தம்பி நீ உடனடியாக தங்கண முனிவர் எங்கே தங்கி இருக்கிறாரோ அந்த ஆசிரமத்துக்கு நீ போ. அந்த ஆசிரமத்துக்கு போய் அங்கே அளவிட முடியாத சக்தி கொண்ட தவசியான தங்கண முனிவரை சந்தித்து அவரை சந்தோஷப்படுத்தி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு
நம்ம குழந்தைங்க இருக்கிறாங்க இல்லையா, 2 பேர் அங்கே அவங்க பிடிச்சி வச்சிருக்கிறாங்க. அந்த 2 பேரையும் அந்த அஸ்வமேத யாக குதிரையையும் எல்லாத்தையும் நீ தான் மீட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி இவங்களை அனுப்பி வைக்கிறாரு. போகும்போது என்ன சொல்கிறாருன்னா, தங்கன முனிவர் தேவர்களாலும் அசுரர்களாலும் கூட வெல்ல முடியாத அளவுக்கு அதீத சக்தி வாய்ந்தவராகும். அதனால் நீ அவர்கிட்டக்க போகும்போது ஜாக்கிரதையாக போ, ரொம்ப பணிவாட்டு பேசு. நான் ராஜா இளவரசன்னோ அந்த மாதிரியான எந்த விதமான அகம்பாவத்துக்குள்ளவும் நீ போயிடக்கூடாது. அதனால் நீ காலதாமதம் செய்யாமல் நீ உடனே போய் இந்த காரியத்தை நல்லபடியாக சாதிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி சுஷேனன் தன்னுடைய தம்பி மகாசேனனை இங்கே தங்கன முனிவர்கிட்டக்க அனுப்பி வைக்கிறார். அதோடு இந்த அஸ்வமேத யாகத்தினுடைய குதிரையை ஒருத்தர் கட்டி வச்சிருக்கான்னு தெரிஞ்சாலே இந்த ராஜாவுக்கு பெரிய அவமானம். அதனால் என்ன சொல்லி விடுறாருன்னா, இந்த அஸ்வமேத யாகத்திற்கு தகுந்த வசந்த காலம் வரதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே அந்த யாக குதிரை இந்த இடத்துக்கு வந்து ஆகணும். அதோடு இது தபசிகளுக்கு கோபத்தை உண்டாக்கக்கூடாது. அதனால் அவமானமும் அவங்களுக்கு ஏற்படக்கூடாது. இதை நீ மனசில் வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ணுற, நல்ல விஷயமாக உத்தேசித்து போகிற காரியம் ஜெயமாட்டு முடியக்கூடிய அளவுக்கு புத்தியை யூஸ் பண்ணி நீ நல்ல விதமாக தங்கன முனிவரை கிட்டக்க ஆசீர்வாதம் வாங்கி அவரை சந்தோஷப்படுத்தி நீ நமக்கான காரியத்தை நீ சாதிச்சுட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி போனதுக்கு அப்புறமா இங்கேருந்து மகாசேனன் இங்கே சேரறான். இந்த மகாசேனன் இங்கே சேர்ந்த உடனேயே அங்கே தங்கன முனிவரை பார்க்குறான். அவருடைய நிஷ்டை எப்படி இருக்குன்னா, நிர்விகல்ப சமாதியில் உட்கார்ந்துருக்கிறார். உடம்பு ஒரு கட்டை மாதிரி எந்த விதமான அசைவும் இல்லாமல் இருக்குது. இந்திரியங்கள் மனம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே அவர் தனக்குள்ளவையே ஒடுக்கி வச்சுட்டாரு. இப்படி அந்த ஒரு நிர்விகல்ப சமாதியில் இருக்கக்கூடிய அவரை வீழ்ந்து வணங்குறான், நமஸ்காரம் பண்ணுறான். அவர் நமஸ்காரம் பண்ணி 2 கைகளையும் கூப்பி அவரை துதி பண்ண ஆரம்பிக்கிறான். இப்படி இவருடைய மங்களமான துதிகளை கேட்ட உடனேயே தங்கன ரிஷியினுடைய பையன் இருக்கான் இல்லையா, அவன் அங்கே வந்துடுறான். மகாசேனனை ஆசீர்வாதம் பண்ணுறான். உன்னுடைய துதியினால் நான் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிட்டேன். உன்னுடைய கோரிக்கை என்னன்னு சொன்னால் நான் அதை உடனே சாதிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிடுறான். இதுலேருந்து என்ன தெரியுறதுன்னா, நாம் அதிகமாக சந்தோஷத்தில் இருக்கும் பொழுதும் சரி, துக்கத்தில் இருக்கும் பொழுதும் சரி, எந்த வாக்கும் கொடுக்கக்கூடாது. எந்த ஒரு வாக்கும் நான் இதை செய்வேன், நான் இதை நிச்சயமாக செய்து முடிப்பேன் அப்படிங்கக்கூடிய ஒரு வாக்கை யாருக்கும் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்குண்டான உதாரணம் தான் இது எல்லாமே. ஏன்னா இந்த துதியை கேட்ட உடனேயே ரொம்ப சந்தோஷமாயிடுத்து. நீ என்ன கேட்டாலும் நான் அதை தாமதமே இல்லாமல் உடனே நான் சாதிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டா. அப்புறமா உடனே அதோட மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறான்னா, இந்த மகாபுருஷரான தங்கன முனிவர் இவர் தான், இந்த முனிவருடைய புதல்வன் நான் தான் அப்படின்னு சொல்லி தன்னையும் அறிமுகப்படுத்திக்கிறான். அதுக்கப்புறமா என்ன ஆயிடுத்துன்னா, நீ இப்போ இவ்வளவு நேரமாக துதி பண்ணின்னு இருந்தியே, நீ என்ன துதி பண்ணியும் அவருக்கு கேட்காது. ஏன்னா அவர் இப்போ சமாதியில் உட்கார்ந்துருக்கார். 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே தான் அவர் எழுந்திருக்கிறார். இதுவரை 5 ஆண்டுகள் தான் கடந்திருக்கு. அவர் நிஷ்டையிலிருந்து எழுந்திருக்கிறதுக்கு இன்னும் 7 ஆண்டுகள் வரைக்கும் காத்திருக்கணும், நீ துதி பண்ணின இல்லையா. அதனால் இந்த நியமத்தை அவர் ரொம்ப காலமாக அவர் கடைபிடித்து வந்திருக்கிறதுனால நீ இப்போ அவரை எழுப்புறது முடியாதுன்னு சொல்கிறான். அதோடு நீ என்ன காரணத்துக்காக வேண்டி என்னுடைய அப்பாவை நீ துதி பண்ணிட்டு இருந்தியே, நீ என்ன காரணம்னு சொல்லு, அந்த காரணத்தை நான் உனக்கு சாதிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டான். இப்போ என்ன ஆகுறது, என்னுடைய தந்தைக்கு நிகரான தவசக்தி உடைய என்ன ஒரு சின்னஞ்சிறு பையன்
அவருடைய முனிவர் எங்கே, முனிவருடைய பையன் எங்கே அப்படின்னு சொல்லி ஒரு கம்பேரிட்டிவிட்டி பண்ணி நீ என்ன ஒரு சாமானிய நாட்டு மட்டும் நீ என்னை நினச்சி உதாசீனப்படுத்திடாதே. ஏன்னா யோகிகளாட்டு இருக்கக்கூடிய தபஸ்விகளுக்கு செய்ய முடியாத காரியம்னு ஒன்று இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாதுப்பா. அதனால் நீ என்ன வேணும்னு விரும்பி என்னுடைய தந்தையை நீங்கள் துதி பண்ணினியே, அதுக்குண்டான காரணத்தை சொல்லு, அதை நான் நிறைவேற்றி கொடுக்குறேன்னு சொல்லி தங்கண முனிவருடைய பையன் இந்த மகாசேனனுக்கு உத்தரவாதம் கொடுக்குறான். இதை கேட்ட உடனேயே இவன் புரிஞ்சுட்டான். உடனே கேட்குறான், நீங்கள் உண்மையாகவேயே என்னுடைய கோரிக்கையை சாதிச்சு கொடுப்பீங்களா? உங்களுடைய தந்தை சமாதியிலிருந்து இப்பொழுது எழுந்திருக்க வைத்தால் நான் அவரோடு கொஞ்சம் உரையாடி அவர்கிட்ட சில விஷயங்களை கேட்கணுங்கிறது தான் என்னுடைய முக்கியமான கோரிக்கை. உங்களுடைய கிருபைக்கு நான் பாக்கியமுடையவனாட்டு இருக்கிறதாட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நீ எதை உத்தேசித்து அவரை துதி பண்ணினியோ அந்த காரியத்தை நானே சாதிச்சு கொடுக்குறேன்னு, அதை சீக்கிரமாக எனக்கு நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் எனக்கு சாதிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே இந்த விஷயத்தை கேட்ட உடனேவே என்ன சொல்கிறான்னா, நீ சொல்கிறது எந்த விதத்துலேயுமே சாத்தியமே இல்லை ராஜகுமாரா. ஆனாலும் உங்களுக்கு நான் வாக்கு கொடுத்துட்டதுனால அதை நான் எப்படி மறுக்க முடியும்? யோகத்தினால எனக்கு உண்டாயிருக்கக்கூடிய ஒரு சக்தியை பாருங்கோ. என்னுடைய குருவான இவர் இந்த வேளையில் பரம பாவனையாக அமைதி நிலையில் அமர்ந்திருக்கிறதுனால அவரை வெளி முயற்சியினால் எழுப்பவே முடியாது, எழுப்பவும் கூடாது, அதுக்கு முயற்சிக்கவும் கூடாது. அதனால் நான் என்னுடைய சூக்ஷ்ம யோக யுக்தியினால் இவரை உணர்ந்து இவரை எழும்படி செய்கிறேன் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு உடனே தன்னுடைய இந்திரியங்கள் எல்லாத்தையுமே செயலற்ற நிலையில் ஒன்று சேர்த்து இந்த பிராணனில் அபானனை கட்டி தன்னுடைய பிராணனை அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய அப்பாவான தங்கண முனிவரினுடைய பிராணனோடு சேர்த்து அந்த தேகத்துக்கு உள்ள நுழையிறான். அந்த வினாடியே சாந்தசீலராட்டு இருக்கக்கூடிய தங்கண முனிவர் அதை உணர்ந்தவராட்டு ஆகி நமஸ்காரம் செய்து கொண்டு தனக்கு எதிர்த்தாப்புல நின்றுருக்கக்கூடிய அந்த ஒரு ராஜாவை பார்த்து நடந்த அத்தனையுமேயே யோக திருஷ்டியினால் அறிந்து கொண்டு தன்னுடைய புத்திரனை பார்த்து பேச ஆரம்பிக்கிறார். ஏன்பா, நீ இனிமேல் இது போல இந்த மாதிரி எல்லாம் தவறு செய்யாது. விரோதம்ங்கிறது தபசிக்கு கூடாதுப்பா. அரசர்கள் எதுக்காக? இந்த உலகத்தினுடைய நன்மைக்காக வேண்டி யாகங்கள் செய்வதை தடையின்றி நடக்க நாமளும் சேர்ந்து தான் ஒத்துழைப்பு கொடுக்கணும். யாகத்துக்கு இடையூறு பண்ணி அசுரர்களை யாகத்துக்கு இடையூறு பண்ணி அந்த யாகத்தை நடைபெற விடாமல் தடுக்கிறது எல்லாமே யாருடைய சுபாவம்? அசுரர்களினுடைய சுபாவம். அது ஒரு காலம் முனிவர்களுக்கு வரவே கூடாது. நீ என்ன பண்ணுற? உடனடியாட்டு போய் யாக குதிரையையும் அரசகுமாரர்களையும் நல்ல மனசோடு இவர்கிட்டக்க ஒப்படைச்சிடு. ஏன்னா யாகம் கால தாமதமே இல்லாமல் சீக்கிரமாக நடக்கணும், அதது உரிய காலத்தில் நடக்கணும். அதனால் இவரும் சீக்கிரமாக இந்த இடத்த விட்டு போகணும்னு சொல்லிட்டார். இப்படி தன்னுடைய தந்தையே இப்படி ஒரு வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறமா இந்த கங்கண முனிவருடைய பையனுக்கு என்ன பண்ணணுங்கிறது புரியலை. உடனே கண்ட மலைக்குள்ள பிரவேசம் பண்ணுறான். அங்கே கட்டி வச்சிருக்கக்கூடிய யாக குதிரையையும் அரசகுமாரர்களையும் வெளியில் கொண்டு இந்த மகாசேனனிடத்தில் ரொம்ப சந்தோஷமாக ஒப்படைக்கிறான். உடனே மகாசேனன் யாக குதிரையோடு அரசகுமாரர்களையும் நகரத்திற்கு அனுப்பி வைக்கிறான். தங்கண முனிவரை திரும்பவும் துதி பண்ணி கைகளை கூப்பி மிகவும் பணிவோடு, பகவானே, இந்த குதிரையோடு என்னுடைய அண்ணனுடைய புதல்வர்கள் எப்படி இந்த கண்டமலைக்குள் இருந்தார்கள்? அதை நான் அறிய விரும்புகிறேன். அதனை எனக்கு தயவு செய்து விளக்க வேண்டும்னு கேட்டுக்கிறான். ஏன்னா மலைங்கிறது எப்படி இருக்குங்கிறது தெரியும்.
அந்த மலைக்கு உள்ள இவங்களை எப்படி கட்டி வைக்க முடிஞ்சது, எப்படி உள்ளே போனான், எப்படி வெளியில் வந்தாங்கிறது எனக்கு தெரியல. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே எல்லாமே நடந்து முடிஞ்சு போயிடுச்சு இல்லையா? அப்போ அந்த மலைக்கு உள்ள இவங்க வந்து எக்கச்சக்கமான போர் வீரர்கள் மலையை பொளந்து வெளியில் வந்து இவர்களோட சண்டை எல்லாமே பண்ணினாதாட்டு அந்த அரசகுமாரர்களோட வந்த படை வீரர்கள் வந்து சொன்னாங்க இல்லையா? இந்த விஷயங்கள் எல்லாமே அது ஆச்சரியமாட்டு இருக்குது. இது எப்படி சாத்தியம்? உள்ள மட்டும் அவங்க போய் அங்கே எப்படி போய் இருக்க முடியும்? அந்த மலைக்கு உள்ள அவங்க எப்படி இருந்திருக்க முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு சந்தேகம் வந்துடுறது. இந்த சந்தேகத்தை மகாசேனன் அந்த தங்கண முனிவர்கிட்ட கேட்குறான். இப்படியாக இந்த ஒரு வார்த்தைகளை கேட்ட உடனே அந்த ராஜாவை பார்த்து தங்கண முனிவர் பேச ஆரம்பிக்கிறார். ராஜனே, கேளுங்கோ, நான் சொல்கிறேன். முன்னொரு காலத்தில் நானும் இதே மாதிரி ஒரு ராஜாவாட்டு தான் இருந்தேன். கடல் சூழ்ந்த பகுதிகளை ரொம்ப காலமாக நான் தான் ஆட்சி புரிந்து வந்தேன். மகாதேவனினுடைய அனுகிரகத்தினால ஸ்ரீ திரிபுரையான சர்வேஸ்வரியை நான் உணர்ந்தேன். இந்த உலகத்தினுடைய நிலையாமையை கருதி என்னுடைய குழந்தைகள் கிட்டக்க இந்த ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டு நான் இந்த வனத்திற்கு தவம் பண்ண வந்தேன். என்னுடைய மனைவியோ பதிவிரதையானவள். நான் இந்த காட்டுக்கு வந்த உடனேயே அவளும் என்னோடவேயே இந்த காட்டுக்கு வந்துட்டா. அவளோடு சேர்ந்து நாங்கள் 2 பேருமே இங்கே தான் தவம் பண்ண ஆரம்பித்தோம். என்னுடைய மனைவி ஒரு மிகப்பெரிய ஒரு தவ யோகினி. ஒரு நாள் என்னுடைய மனைவி அவளுடைய சங்கல்பத்தினால, தன்னுடைய பாவனா பலத்தினால என்னோடு உறவு கொண்டு, இதோ நீ பார்த்துருக்கிறியே, எந்தோ நீ பக்கத்தில் பார்த்துட்டு இருக்கிற இல்லையா, இந்த பையனை அவள் தான் பெற்று கொடுத்தா. அவள் இந்த உலகத்துக்கு கொடுத்துட்டு அதுக்கு பிறகு சமாதியில் இருந்த என்னை எழுப்பி இந்த குழந்தையை என்னுடைய மடியில் விட்டுட்டு அவள் தன்னுடைய உடலை பிரித்து பஞ்சபூதங்களோடு கலந்து விட்டாள். இப்போ நானும் என்னுடைய புதல்வனும் என் புதல்வனும் என்னை போன்றே உத்தமமான யோக சுக்திகளை பெற வைத்து ஒரு சிறந்த ஒரு தவ யோகியாட்டே நான் அவனை வளர்த்துருக்கிறேன். நான் அரசனாட்டு இருந்தேன் இல்லையா, அந்த காலத்தை அறிந்த இந்த பையன் என்ன பண்ணினா, தானும் அரசாள வேண்டும்ங்கக்கூடிய ஒரு எண்ணத்தை மனசுக்குள்ளே வச்சிருக்கிறான். அதனால் என்னுடைய அனுமதியை வாங்கி தன்னுடைய பாவனா பலத்தினால இந்த கண்டமலைன்னு நீ இப்போ பார்க்குற இல்லையா, இந்த கண்டமலையில் கடல் சூழ்ந்த ஒரு ராஜ்யத்தை உருவாக்கி அதை அவன்தான் ஆட்சி புரிந்து வருகிறான். இந்த ராஜ்யத்திற்கு உள்ளத்தான் இந்த இளவரசர்களையும் யாக குதிரைகளையும் கட்டி வைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்கிறார். இப்போ நீ கேட்டதுனால அவன் விடுவிச்சு கொடுத்துருக்கிறான் அப்படின்னு இந்த விஷயங்களை சொன்ன உடனேயே இந்த ராஜகுமாரருக்கு ஒரு ஆசை வந்துடுது. ஏன்னா ஏதோ ஒன்று முன்பின் முறை, இவருக்கோ ஏற்கனவேயே சிறந்த புத்திமான் இல்லையா, தன்னுடைய அண்ணா அங்கேருந்து என்ன சொல்லி கொடுத்துருக்கிறாரு, இவர் சிறந்த தவயோகி, இவரை தேவராலும் ஜெயிக்க முடியாது, அசுரராலும் ஜெயிக்க முடியாது, அந்த அளவுக்கு உண்டான ஒரு பலவான், சக்திமான், ஒரு யோகி, ஒரு பெரிய ஒரு தபஸ்வி அப்படின்னு எல்லாமே சொல்லி அனுப்பியிருக்கிறான். கூடவேயே இவரும் இப்பொழுதே தன்னுடைய மனைவியினுடைய தவ யோகத்தை பற்றியும் இவர் சொல்லி கொடுத்துட்டார். இது எல்லாத்தையும் பார்த்த உடனேயே இவனுக்குள்ள ஒரு ஆசை வருது. என்ன ஆசை? நம்மளும் போய் அங்கே உள்ளே போய் பார்த்தாதான் என்னன்னு தோணிடுறது. மனித மனம் தானே இல்லையா? இப்போ இந்த அரசன் என்ன பண்ணுறான், முனிவரே உங்களுடைய வார்த்தைகள் இருக்கே அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாட்டு இருக்குது. நானும் இப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்தை, அந்த ராஜ்யம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு உலகம் இருக்கு இல்லையா, அந்த கண்டமலைக்குள்ள தனியாக ஒரு உலகம் இருக்கே, நான் அந்த உலகத்தை பார்க்குறதுக்கு நான் விரும்புகிறேன். எனக்கு தயவு செஞ்சு அதுக்கு அந்த உலகத்தை எனக்கு நீங்கள் தான் காட்டி அருள் புரியணும்னு கேட்டுக்கிறான்.
இப்போ உடனே இந்த ராஜன் இப்படி ஆசைப்படுறத பார்த்த உடனேயே தங்கன முனிவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய பையனை கூப்பிட்டு, மகனே, இவனை நீயும் அழைத்து சென்று நீ உருவாக்கி இருக்கிறாய் இல்லையா, அந்த ஒரு உலகை நீயே இவருக்கு காட்டி கொடு அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அவர் என்ன பண்ணிடுறார், நிர்விகல்ப சமாதிக்குள்ளே போயிடுறார். இப்படி தந்தையினுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து தந்தையினுடைய வார்த்தைகளை தட்டாத இந்த முனிபுத்திரன் என்ன பண்ணுறான்னா அரசன்ட்ட பேசுகிறான். அரசே, நீங்கள் இப்போ சொன்னீங்க இல்லையா, இந்த ராஜ்யம் பாவன பலத்தால் உண்டாக்கி இருக்கிறேன், அதனால் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுக்கும் இந்த பரு உடலோடு சென்று, அதாவது இந்த தூல தேகம் இருக்கு இல்லையா, இதனோடு சென்று அந்த உலகத்தை முழுமையாக உங்களால் பார்க்க முடியாது. நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் உடலை இங்கேயே பத்திரமாட்டு வச்சுக்கிட்டு மனோ உடலோடு என்னோட கண்ட மலைக்குள்ளே வாருங்கோன்னு சொல்லி கூப்பிடுறான். ஏன்னா அந்த மலை பாவனா பலத்தினால் உருவாக்கப்பட்டது. அது ஏதோ நீங்கள் கற்பனை பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாதிரியான உலகம் அது இல்லை. அதனால் அதில் நீங்கள் மனோ உடலோடு தான் நீங்கள் பயணிக்க முடியும். இந்த தூல உடலை வச்சுண்டு நான் இந்த ராஜா அப்படிங்கக்கூடிய விஷயங்களோடு நீங்கள் உள்ளே வர முடியாதுன்னு சொல்லிடுறான். இப்படி சொன்ன உடனேயே இந்த தேகத்தை இங்கேயே விட்டுட்டு மனோ தேகத்தில் நான் வருது, வழி ஏதாவது இருக்கா? ஏன்னா பலாத்காரமாட்டு நான் இந்த தேகத்தை நீக்கணும்னு உண்டுமானால் அது இந்த தேகத்தை நாசம்தான் அடையணும், வேறு வழியே இல்லை. அதாவது இந்த உடம்பு செத்து போகணும், இந்த உடம்பை விட்டுட்டு தான் நம்ம போக முடியும். ஆனால் இவர் என்ன சொல்கிறார், இந்த உடம்பை விட்டுட்டு மனோ உடலோட வரணுங்கிறீங்களே, இந்த விட்டுட்டுன்னு சொல்கிற இல்லையா, இதுக்கு அர்த்தம் என்ன? நம்மளும் அப்படி தானே கேட்போம். இந்த உடம்பை விட்டுட்டு நீ வான்னு சொன்னால் நம்ம எங்கேருந்து எங்கே போகிறது? இந்த உடம்பை விட்டுட்டு நாம் எங்கே போகிறது இல்லையா? நடந்தால் இந்த உடம்பும் கூடவே வருது இல்லையா? அப்போ இந்த உடம்பை நான் இங்கேருந்து எங்கே விட்டுட்டு நான் எங்கே போகிறது? மனோ உடல்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த மனோ உடலில் நான் எப்படி பிரயாணம் பண்ணுறது அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி கேட்குறான். அதோட நான் இந்த தேகத்தை விட்டுட்டு நீங்கள் வரணும்னு சொல்கிறேளே, ஒருவேளை இந்த தேகம் விட்டுட்டு இந்த தேகம் செத்து போயிடுதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் அக்னியில் எரிச்சிட்டா என்ன பண்ணுறது? எவ்வளவு விஷயங்கள் இருக்குது. அப்போ உடனே அரசனினுடைய இந்த மாதிரியான அறியாமையான பேச்சுக்களை எல்லாமே கேட்டு இந்த முனிபுத்திரன் பேசுகிறான். அரசே, நீர் இன்னும் யோகத்தை அறிந்தவராக இல்லை, அதனால தான் நீங்கள் இப்படி பயப்படுறீங்க. பரவாயில்லை, கண்களை மூடி நீங்கள் அமைதியாட்டு படுத்துக்கோங்க அப்படின்னு சொன்ன இந்த முனிபுத்திரன் என்ன பண்ணுறான்னா, அந்த ராஜா கண்ணை மூடி படுத்துட்ட நிமிஷத்துக்குள்ளவேயே தன்னுடைய யோக சக்தியினால் அந்த ராஜனை அந்த கண்டமலைக்குள்ளே கூட்டின்னு போயிடுறான். இப்படி ராஜனும் உணர்வு பெற்று அந்த ஒரு முனிபுத்திரனால் பிடித்து கொள்ளப்பட்டவனாட்டாகி மிகப்பெரிய ஒரு ராஜ்யத்துக்குள்ளே தான் இருக்கிறத பார்க்குறான். அந்த முனிபுத்திரன் என்னுடைய கையை பிடிச்சவாறே தான் இருக்கிறான், அந்த உலகத்தை சுற்றி பார்க்குறான், ரொம்ப ஆச்சரியப்படுறான். அங்கே என்னெல்லாம் இருக்குன்னா, சூரிய மண்டலம் இருக்குது, சந்திர மண்டலம் இருக்குது, நட்சத்திர மண்டலம் இருக்குது, எல்லையே இல்லாத அந்த ஆகாசம் இருக்குது, கடல் சூழ்ந்து இருக்குது, பூமி இருக்குது அப்படின்னு ஒரு வெளியில் இவன் ஒரு உலகத்தை பார்த்து பிரமிச்சு போயிருந்தானே, அதே பிரமிப்போடு கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு உலகம் இந்த மலைக்குள்ளே இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்படுறான். அந்த முனிபுத்திரனே அந்த இடத்துல சத்தியலோகத்தில் பிரம்மாவாட்டு இருக்கிறத பார்க்குறான், வைகுண்டத்தில் விஷ்ணுவாட்டு இருக்கிறத பார்க்குறான், கைலாயத்தில் ருத்ரநாட்டு இருக்கிறத பார்க்குறான். இப்படியாக இந்த விஷயங்களை இருந்துட்டு இவங்களே படைத்தல் காத்தல் அழித்தல்ங்கக்கூடிய 3 காரியங்களை இந்த முனிகுமாரனே செய்கிறத பார்க்குறா. அந்த முனிபுத்திரனினுடைய யோக சக்தியையும் அவனது சித்து விளையாட்டையும் எண்ணி வியந்து போய் அப்படியே அதி ஆச்சரியத்தில் உட்காந்துருக்கிறான். ஒரு பக்கம் பார்த்தா அந்த உலகத்தில் நதிகள், மரங்கள், காடுகள், மலைகள், பள்ளத்தாக்குகள்னு இந்த பூமியில் இருக்கிற மாதிரி எல்லாம் அந்த மலைக்குள்ளே இருக்குது. சரி, இவங்களை மட்டுமேவா பார்த்தான்? இந்திரன் முதலான தேவர்களையும் பார்க்குறான், அசுரர்களையும் பார்க்குறான், மனிதர்களையும் ராட்சசர்களையும் பார்க்குறான். ஆச்சரியத்தில் வாயடைச்சு போய் பேச முடியாமல் இருந்த இந்த ஒரு ராஜனை பார்த்து, ராஜனே, இந்த உலகத்தை நாம் இதுவரை சுற்றி பார்த்து கொண்டு வந்ததில் பல வருஷம் ஓடி போயிடுச்சு. இன்னும் ஒரு நாள் நாம் இங்கே தங்கியிருந்தோம்னு உண்டுமானால்
வெளி உலகத்தில் பல வருடங்கள் கடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். ஏன்னா இங்கே அவருக்கு காலம் தெரியலை, தேசம் தெரியலை, ரெண்டும் கடந்த நிலையில் இங்கே வந்து உக்காந்துருக்கிறார். இந்த ராஜா மனோமயத்தோடு இங்கே வந்து உக்காந்துருக்கிறார். அப்போ இங்கே வந்து சுற்றி பார்த்த கொஞ்ச நேரமே இங்கே பல வருடம் ஓடி எடுத்துன்னு சொல்லி இந்த முனிபுத்திரன் எச்சரிக்கை பண்ணுறான். இன்னும் ஒரு நாள் நீங்கள் இங்கே இருந்துட்டீங்கன்னு உண்டுமானால் அது இன்னமும் பல வருஷம் போயிருக்கும். இப்படி சொன்ன உடனேயே ராஜாவுக்கு உடனே தன்னுடைய தேசம் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துடுது. உடனே என்ன மீண்டும் பழைய உலகத்துக்கே கொண்டு போயிட்டுருங்கோ, ஏன்னா இதுவே இன்னும் பல வருடம் ஆயிடும்னா கஷ்டம் இல்லையா, அதனால் என்ன கொண்டு போய் விட்டுருங்கோன்னு சொல்லிடுறான். இப்படி இந்த முனிபத்திரனும் அந்த ராஜாவினுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கிட்டு அவங்க கண்டமலையில் இருந்து வெளியில் வந்து தன்னுடைய தந்தை வசித்து கொண்டிருந்த அந்த வெளி உலக பகுதிக்குள்ளே வந்து நிற்கிறான். நின்று பார்த்தா வெளி உலகத்தில் வந்த உடனேயே மனோமயத்தில் இல்லையா இருக்கிறான். இவனை அந்த தேகத்துக்குள்ளே பிரவேசம் பண்ணி இந்த தேகத்தை உணரும்படி செய்து மகாசேனன் அந்த வெளி உலகத்துக்கு பிரக்ஞைக்கு வரான். வெளியில் வந்த உடனேயே மகாசேனன் இந்த தேகத்தில் இருந்து எழுந்து வெளி உலகத்தினுடைய மாற்றத்தை பார்க்குறான். அவனுக்கு தன்னுடைய கண்களவையே தன்னால் நம்பவே முடியாத அளவுக்கு வெளி உலகங்களில் நிறைய மாற்றங்கள். அப்படி இவன் என்ன பார்த்தான், என்ன மாறி இருந்தது, அதற்கு காரணம் என்ன அப்படிங்கக்கூடிய விஷயத்தை நாம் இனி அடுத்த வரக்கூடிய பதிவுகளில் பார்க்கலாம். ஹரி ஓம். நன்றி.